பாருங்கள், பூராமே அப்படி விழுது விட்டு நல்லா பெரிய மரமாக இருக்குது. இனிமேலுக்குலாம் இப்படி ஒரு மரம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரிலாம் வளர விட மாட்டாங்க, வெட்டிடுவாங்க. வீடு கட்டுறோம், அப்பார்ட்மெண்ட் கட்டுறோம் அப்படின்னு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு விழுதுகள் விட்டு. கொஞ்சம் அந்த கீழே வர்ற டூரிஸ்ட் மக்கள் வந்து செத்த இந்த பாட்டில் இதெல்லாம் போடுறாங்க, அதை வந்து கொஞ்சம் தவிர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், திகம்பர் சமணர் சிலை. சமணர் சிலை சின்னம் அப்படின்னு பார்த்தேன். கீழே கோயில்குடி சமணர் மலையில். வாங்க மேலே போவோம், இதில் தான் இருக்குது, பார்ப்போம். அது கீழே இருக்கியா, வாங்க மேலே வாங்க போவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடம் நல்லா அமைதியான சூழலில் இருக்குது. பாருங்கள், இதான் படி, மேலே போவோம். அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அங்கிட்டு பார்த்தா பூரா பாறை, இங்கிட்டு பார்த்தா ஒரு பாலைவன சோலை அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி மரம் அதிகமாக இருக்குது. பாருங்கள், அமைதியாக இருக்குது. மயான அமைதியாக இருக்குன்னு வாங்களா, அது மாதிரி இருக்குது. வாங்க இங்கெல்லாம் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும். இந்த இடம்லாம் பாருங்கள், எவ்வளவு அடர்த்தியாக மரங்கள். ஃபுல்லாக படி தான் இருக்குது. கல்லிலே படி அப்பயே செஞ்சுருக்காங்க. இப்படி ஒரு இடம் நம்ம ஊர் சைடு இருக்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இந்த இடமெல்லாம் எங்கெங்கேயோ நம்ம போய் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம காலடிக்கிட்ட இருக்கிற இடத்துல விட்டுருவோம். பாருங்கள், பாறை, பெரிய பாறை. மூச்சு வாங்குதுப்பா இதில் ஏறுறதுக்கு. இங்கே கூட நம்ம காதலர் பிறகு ஆட்டின்னு விட்டுருக்காங்க. இங்கேயும் வந்து சேர்ந்தாங்களா பிரிஞ்சாங்களான்னு தெரியல. ஃபுல்லாக அடர்த்தியான இந்த பாறை பழத்தில் இவ்வளோ அடர்த்தியான மரங்கள் இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. குரங்குகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். குரங்கு சத்தம் கேட்குது மேலே. வாங்க குரங்குகள் இருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்குன்னு இந்த இடம். இப்படி ஐஸாக இருக்குது. இப்போ வந்திருக்க நம்ம இவர் தான் மகாவீரர் நினைக்கிறேன். மகாவீரர் சிலை இங்கே தான் அடித்து வச்சுருக்காங்க. குகை இருக்குது, இன்னொரு குகை. அழகாக இங்கே வந்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்டு அழகாக ரசிக்கலாம் அந்த இடத்த. அதுக்குள்ளே ஒரு குகை இருக்குது, அதில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பெரிய குகையாக இருக்காது. பாருங்கள், இதே மகாவீரர் சிலை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இனி போகிற காலத்தில், இந்த விஞ்ஞான காலத்தில் கூட செதுக்க முடியாது. அந்த காலகட்டத்திலே செதுக்கியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்கு. இதான் உள்ள குகை. இது ஒரு ஸ்மெல் வருது. இந்த பாறை ஸ்மெல்லாம் என்னன்னு தெரியல. இந்த தண்ணி இதெல்லாம் இருக்கிறப்ப உள்ள வவ்வால் இருக்குன்னு தெரியல. வவ்வால்கள் இருக்கு, அதே அந்த ஸ்மெல் வருது. இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள் இதெல்லாம். அதான் குரங்கு இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு குகை போகுது. அந்த குகைக்குள்ளே நம்மளால் போக முடியாது. கீழே ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க, எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் பாதுகாப்பாக இல்லை, அங்கே போகாதீங்க. அதெல்லாம் பாருங்கள், பெரிய சிலையை அடிச்சிருக்காங்க. இவ்வளோ உயரத்தில் இப்படி அடிச்சிருக்காங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்படின்னா நம்மளோடைய அறிவுலாம் ஏமாத்துறோம். ஆச்சரியமாக தான் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இந்த இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த அந்த மலை மேலே ஏறிட்டு இந்த இடம் வந்து சைடுலேயே இருக்குது. இங்கேயே வந்து பார்த்துட்டு போவாங்க. உங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அமைதியாக வெறும் குருவி இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்குது. மரம்லாம் இதெல்லாம் மலைவாழ் மரம் நினைக்கிறேன். நம்ம மரங்களாம் அப்படி இருக்குது.